9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 வருடம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே நான் பேச போகின்ற தேவ செய்தியினுடைய தலைப்பை உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பதாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் கடந்த நாட்களிலே சில அடிப்படை சத்தியங்களை, அடிப்படை காரியங்களை நான் உங்களோடு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறேன். எதற்காக நான் இதை பேசிக்கொண்டு வருகிறேன் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன் இதை குறித்து நான் பேசுகிறேன் என்றால், இன்றைக்கு அடிப்படையான காரியங்கள், அடிப்படை ஒழுக்கங்கள், அடிப்படை சத்தியங்கள் வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கின்ற அடிப்படையான காரியங்களை இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ ஊழியர்கள் இன்றைக்கு பிசாசினுடைய தந்திரத்திற்கும் பிசாசினுடைய வஞ்சிப்புக்கும் அகப்பட்டு சிக்குண்டு அவர்கள் அடிப்படையான காரியங்களை குழப்பிக் கொள்கிறார்கள். தாங்கள் குழம்புகிறது மாத்திரமல்ல, அவர்களை நம்பி அந்த திருச்சபையிலே ஆராதனைக்கு போகின்ற தேவனுடைய ஜனங்களையும் அவர்கள் குழப்பிக் கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகையினாலே நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இது கர்த்தருடைய ஊழியம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த இடத்திற்கு ஆராதனையிலே ஜெப கூட்டங்களிலே கலந்து கொள்கிற நீங்கள் அந்த விதமாக வஞ்சிக்கப்படாதபடிக்கு, அந்த விதமாக ஏமாற்றப்பட்டு போகாதபடிக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து சரியான முறையிலே கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே, இயேசுவானவர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார், தம்முடைய சபையை எடுத்துக்கொண்டு போவதற்காக. ஆண்டவர் இன்னும் 2 தடவை வர இருக்கிறார் இந்த பூமிக்கு. முதலாவது தடவை வருவது மணவாட்டியாகிய அவருடைய திருச்சபையை அவர் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு வர இருக்கிறார். 2வதாக அவர் வர இருப்பது இந்த பூமியை அவர் பரிபாலனை செய்வதற்கு, ஆளுகை செய்வதற்கு வர இருக்கிறார். அந்த ஆளுகை எருசலேமிலே இருந்து அந்த ஆளுகை நடைபெறும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அதைத்தான் ஆங்கிலத்திலே மில்லேனியம் என்று சொல்லுவார்கள், தமிழிலே 1000 வருட அரசாட்சி என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே ஆண்டவர் வரும் பொழுது நீங்களும் நானும் அந்த வருகையிலே சேர்த்து கொள்ளப்படாதபடிக்கு, கைவிடப்பட்டு இந்த பூமியிலே நடக்க போகிற மோசமான, மிகவும் நெருக்கமான பிசாசினுடைய காரியங்களுக்குள்ளே சிக்குண்டு நீங்கள் சிதைந்து போகாதபடிக்கு நீங்கள் விழிப்புள்ளவர்களாய், எச்சரிப்புள்ளவர்களாய், நீங்கள் கவனமாய் இருக்கும்படிக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு, அடிப்படை காரியங்களை, நிறைய ஆழமான விஷயங்கள் வேதத்தில் இருந்தாலும் நான் அடிப்படையான சத்தியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டு, போதித்து கொண்டு வருகிறேன். அந்த வகையிலே இன்றைய நாளிலே நான் பேச இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், வேத வசனங்கள் அல்லது பரிசுத்த வேதாகமம் அல்லது கர்த்தருடைய வார்த்தை ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு அவசியமானதா, அது முக்கியமானதா, அல்லது அது ஏன் முக்கியமானது, அது எந்த அளவுக்கு நமக்கு தேவையானது, அதை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வாறு, எந்த இடத்தை நாங்கள் தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டும், அல்லது தேவனுடைய வார்த்தையை நாங்கள், வார்த்தையினாலே எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம். அதை குறித்து நான் பேச போகிறேன். வேத வசனங்கள் நமக்கு அவசியமா என்கின்ற காரியத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக, ஏன் அது அவசியம் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு 2 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 4வது அதிகாரத்தை எடுக்கும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 4வது அதிகாரம்
2வது வசனத்திலிருந்து கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தீர்க்க தரிசனத்தை தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு பேசுகிறதை நீங்கள் இதிலே பார்க்கலாம். இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு எழுதுகிற காரியத்தை பாருங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அதாவது இந்த வசனத்தை அநேகர் குழப்பிக் கொள்ளுவார்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு என்று அநேகர் சொல்லுவார்கள். இது சுவிசேஷத்தை குறித்தது அல்ல, திருவசனம். அதாவது சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்காமல் விட்டாலும் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணு, கற்றுக்கொடு, உபதேசம் பண்ணு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். ஏன் இந்த இடத்துல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் விட்டாலும் என்று சொல்லப்பட்டதுக்கண்டா, இப்ப இந்த காலகட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகம சத்தியங்களை, வேதத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பம் தேவனுடைய ஊழியர்களுக்கும் சரி, தேவனுடைய ஜனங்களுக்கும் சரி இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஜனங்களுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் எது அதிகமாக விருப்பமான கூட்டங்கள்? வேத படிப்பு கூட்டங்களுக்கு போக மாட்டார்கள். வேத படிப்பண்டு கள்ள உபதேசங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது, கள்ள போதகர்கள் வந்திருக்கிறார்கள், அதுக்கு போவார்கள். நல்ல உபதேசம், நல்ல போதகர்கள் கற்றுக் கொடுப்பதை கேட்பதற்கு விருப்பம் இல்லை. இல்லை என்று சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயாவது ஒரு ஆராதனை கூட்டம் நடைபெறுகிறதா, பாடல் பாடுவதற்கு யாரும் வந்திருக்கிறார்களா? ஜனங்கள் திரள் திரளாய் அதுக்கு இழுபட்டு போவார்கள். கேட்டா சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் பாட்டு, அந்த சிஸ்டர் பாட்டு அருமையா இருக்கு, அவர பாட்டுக்கு மில்லியன் கணக்குல வியூஸ் வந்திருக்குது. என்னத்துல வந்திருக்குது என்று சொன்னா, அது யூடியூப் தெரிஞ்சவங்களுக்கு, இந்த பேஸ்புக் பாவிக்கிறாங்களுக்கு தெரியும் வியூஸ் என்ன என்று சொல்லி வந்திருக்குது. அப்ப அந்த வியூஸ் கர்த்தரால தான் வந்திருக்குது. அப்ப அதனாலதான் நாங்கள் போகிறோம். எனக்கு தெரிஞ்ச என்னை விட ஒரு பழைய ஊழியக்காரன், நாங்க ஸ்கூலுக்கு போற காலத்துல அவங்களோட வீட்டுல தான் சைக்கிள் வச்சுட்டு போவோம். அப்பெல்லாம் நான் கவனிக்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் கதவை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பான். பல மணி நேரங்கள் ஜெபிப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் என்னிடத்திலே சொன்னா, வியூஸ் வருது தானே அவர பாட்டுக்குண்டா. அப்ப நான் கேட்டேன், ஐயா இந்த கிறிஸ்தவ பாடலுக்கு இவ்வளவு வியூஸ் வருதுன்னு சொன்னா, இளையராஜா ஏஆர் ரஹ்மான் அவருக்கும் வியூஸ் வருகுதே, அப்ப அவருடைய பாடல்கள்லையும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறாரான்னு கேட்டு அவர்கிட்ட பதில் இல்லை. நான் சொன்னேன், வெளியரங்கமான அடையாளங்கள், அதாவது இந்த வியூஸ் அல்லது இந்த வியூஸ், அடுத்தது இந்த கணக்க ஜனங்கள் போறாங்க அங்க, இதெல்லாம் பார்த்து நீங்க மயங்கிறாதீங்க. என்னது வியூஸ், கணக்க ஜனங்கள் போடுறாங்க, சில ஊழியர்கள் உடுத்துகிற விதம், சாயாலாம் வெளிக்கிட்டு மேக்கப் எல்லாம் போடுகிற விதம் எல்லாம் பார்த்து மயங்கிறாதீங்க. வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில எதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்றால், வேத வார்த்தைகள், தேவனுடைய வசனத்தினுடைய அறிவு எந்த அளவுக்கு அவருக்கு இருக்கிறது, அவர் வேத வார்த்தைகளுக்கு எந்த அளவு அவர் முன்னுரிமை கொடுக்கிறார் என்பதை வைத்தே நீங்கள் இவர் தேவனுடைய ஊழியக்காரனா என்பதை அறிந்து கொள்ள. அதனால்தான் அந்த பவுல் இங்க சொல்லுகிறார், தீமோத்தேயு, நான் ஏன் இது அப்படி சொல்றாருன்னா, இந்த 2ஆம் தீமோத்தேயு புத்தகத்தை 4வது அதிகாரத்தை முடிவுல பாத்தீங்கன்னா, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இப்ப பவுல் தலை வெட்டுப்பட்டு சாக போகிறான். நீங்க பின்னால வாட்சி பார்க்கலாம், நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். இன்னும் சில நாட்களோ சில மாதங்களிலே பவுல் அப்போஸ்தலன் சாக போகிறார், இரத்த சாட்சியாக மரிக்க போகிறார். ரோம பேரரசு அவருடைய தலையை சிறைச்சேதம் பண்ண போகிறார்கள். எதற்காக? இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினதற்காக. ஏனென்றால் அந்த நாட்களிலே, பவுலினுடைய நாட்களிலே, நீரோ என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னன் இருந்தான். அந்த நீரோ மன்னன் என்ன சொல்லியிருந்தான்னா, நான் தான் கடவுள், இங்க வேற ஒருத்தரும்
கடவுளாக இருக்க முடியாது. ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் நான் கடவுள் என்று சொல்லாமல் வேறொரு கடவுளை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவர்கள் என்னை வழிபடாமல், என்னுடைய சுரூபங்களை, என்னுடைய விக்கிரகங்களை விழுந்து வழிபடாமல் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற யாரோ ஒருவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீரோ மன்னன் தேடினான், யாரு இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிற இந்த குழுவினுடைய தலைவர் யார் என்று தேடும் பொழுது கண்டுபிடிக்கிறான். யார் இது? பவுல் அப்போஸ்தலன், அந்த குரூப்போட தலைவர். அவன் என்ன செய்கிறான்? இவரை கைது செய்து இப்பொழுது என்ன செய்ய போறான்? சிறைச்சேதம் பண்ண போறான். அதனால ஆவிக்குரிய மகனாகிய ஊழியத்துல தீமோத்தேயுவை பவுல் அப்போஸ்தலன் தான் வளர்த்தார். அப்ப அவர் ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் இன்னும் கொஞ்ச நாள்ல போப்புறேன், இனி என்னென்னலாம் நடக்கும் என்றதை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப சொல்லுகிறார், சமயம் சில நேரம் வாய்க்கலாம் தீமோத்தேயு, உனக்கு சில நேரம் சமயம் வாய்க்காமல் போகலாம், ஆகையினால ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அதோட அவர் சொல்லுகிறார், எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சாந்தத்தோடு புத்தி சொல்ல வேண்டியது இருக்குது, கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ண வேண்டியது இருக்குது, கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டியதும் வேதத்துல இருக்கிறது. எந்த நேரமும் பட்டர் தடவி கொண்டு சாந்தமாய் பேசவே முடியாது, எந்த நேரமும் கடிந்து கொண்டும் இருக்க முடியாது. ரெண்டும் இருக்க வேண்டும். சாந்தமாயும் பேச வேண்டும், கடிந்து கொண்டும் பேச வேண்டும், கண்டனம் பண்ணியும் பேச வேண்டும். அதுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் ஜனங்கள் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், இந்த காலத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆரோக்கியமான சுத்தமான சத்தியத்தை அறியறதுக்கு அவர்களுக்கு அநேகருக்கு மனதில்லை. சரியா? உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. அப்ப இன்னைக்கு ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட போதகர் தேவை என்றால், அந்த பாஸ்டர் எவ்வளவு நல்லவர், அவர் எனக்கு முழங்காலில் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறார், அவர் எனக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிறது தவறில்லை. ஆனால் ஒரு விசுவாசியை, ஒரு தேவ ஜனத்தை, கர்த்தருடைய பிள்ளையை எந்த அளவுக்கு ஒரு ஊழியக்காரன் வசனத்தின் அறிவிலே வளர்க்கிறார் என்பதுதான் இங்கே முக்கியமாக இருக்கிறது. அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்துல அடிக்கடி பல இடங்களிலே பேசுகிறார். 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் செவித்துணம் உள்ளவர்களாகி சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வந்திருக்கிறது என்று சொன்னாரா, வந்து விட்டது என்று சொன்னாரா, வரும் என்று சொன்னாரா? வரும். இது ஒரு தீர்க்க தரிசனம். வரும் என்று சொன்னார், இப்பொழுது வந்திருக்கிறது, இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கொடுக்காமல், வீட்டுல வேதத்தை வாசிக்காமல், வீட்டுல வேதத்தை எடுத்து கொஞ்ச நேரம் என்றாலும் ஒரு மூலையில இருந்து ஜெபம் பண்ணி வாசிக்காமல், அல்லது வேத படிப்புகள் நடைபெறும், வேதாம பாடங்கள் சபையிலே நடைபெறும் பொழுது அதுகளில் கலந்து கொள்ளாமல், தங்களுடைய சொந்த ஷெட்யூல்ஸ், தங்களுடைய சொந்த ப்ரோக்ராம்ஸிலே ஜனங்கள் இன்றைக்கு பிஸியா இருக்கிறதை நீங்கள் கவனிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகையினால எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, யாரும் யாரையும் நியாயம் தீர்க்க தேவையில்லை, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நீங்க உங்களுக்கு எல்லாம் நிதானமா இருக்கிறீங்க, நீங்க நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெறும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் சொன்னபடியினால, நான் இன்றைய நாளில் உங்களுக்கு வேத வசனங்கள் நமக்கு அவசியமா, எந்த அளவுக்கு வேத வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை குறித்து நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்ப 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுங்க. 2 தீமோத்தேயுடைய புத்தகம்
3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. என்னவா சொல்லுது? வேத வாக்கியங்கள் எல்லாம். ஒன்று இருக்குதா, ரெண்டு இருக்குதா? எல்லாம். உங்களோட கையில் இருக்கிற வேத புத்தகத்தில் இருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய ஆவியினாலே இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. அருளப்பட்டிருக்கிற இடத்துல மூல மொழிபெயர்ப்பு, அதாவது பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட முதல் மொழி கிரேக்க மொழி. இந்த கிரேக்க மொழியில பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அருளப்பட்டிருக்கிறது என்கின்ற இடத்திற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற கிரேக்க சொல் தியோனியோஸ்டஸ் என்று சொல்லப்படுகிற சொல் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. என்னது? தியோனியோஸ்டஸ் என்று சொல்ல, அதாவது தியோ என்றால் கிரேக்க மொழியிலே தியோ என்று சொன்னால் THEO தியோ என்று சொன்னால் தமிழிலே தேவன். நெஃபோஸ், அதாவது நெஃபேஸ் அல்லது நெஃபெஸ்டஸ் என்று சொன்னால் ஆவியானவர் அல்லது ஆவி என்று சொல்லி அர்த்தம். அப்ப தேவ ஆவியினாலே எப்படி வசனங்கள் அருளப்பட்டது என்றால், நீங்க வேதாகமத்துல பாத்தீங்கன்னா ஆதாமை ஆண்டவர் மண்ணினாலே உண்டாக்குகிறார் இல்லையா? உண்டாக்கி என்ன செய்கிறார்? அடுத்ததாக எழும்பென்று சொன்னாரா? என்ன சொன்னார்? தம்முடைய ஜீவ சுவாசத்தை என்ன செய்தார்? அதுக்குள்ள ஊதினார். என்ன செய்தார்? ஊதினார். அதுக்கு பிறகு இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த தேவன் மனுஷனை ரட்சிப்பதற்கு இந்த பூமிக்குள்ளே மனுஷனாக வந்தார். வந்த பொழுது அவருக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயர் இடப்பட்டது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை கூப்பிட்டு, யோவான் சுவிசேஷத்தில் இதை வாசிக்கலாம், என்ன செய்தார்? ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இது 2வது சந்தர்ப்பம். சரியா? 3வது இடம், இந்த இடத்துல வேத வாக்கியங்கள் எப்படி தெரியுமா அருளப்பட்டிருக்கிறது? அவர் ஊதி அத தன்னுடைய சுவாசத்தால என்ன செய்திருக்கிறார்? நமக்கு அருளி இருக்கிறார். சுவாசம் என்பது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு தெரியும். சும்மா உதாரணத்துக்கு கேட்கிறேன், மூக்கை வாயை உங்களுக்கு பொத்தி ஒரு ஆள் அமர்த்தி பிடிச்சா இல்ல தலையாணியால வச்சு அமர்த்தினா நீங்க எவ்வளவு அவதிப்படுவீங்க? சிந்திச்சு பாருங்க. அப்படி நீங்க படுத்திருக்கிற நேரம் தலையாணி, நல்ல ஹெவியான தலையாணியை கொண்டு வந்து ஒரு ஆள் முகத்துல வச்சு மூக்கையும் வாயை போக்கஸ் பண்ணி அமர்த்தினா என்ன செய்யும்? மூச்சு திணறலை உண்டாகும். என்ன செய்வீங்க? அவதிப்படுவீங்க. காலெல்லாம் அடிப்பீங்க, கையெல்லாம் அடிப்பீங்க. கொஞ்ச நேரம் தான் என்ன நடக்கும்? மூச்சு இல்லாம உள்ளுக்குள்ள என்ன வெடிக்கும் போது இல்லையா, நுரையீரல் ஏதாவது வெடிச்சு என்ன நடக்கும்? செத்துருவீங்க. அப்ப ஒரு மனுஷனுக்கு சுவாசம் எவ்வளவு முக்கியம் என்றதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? அந்த மாதிரி வேத வசனம் எவ்வளவுக்கு முக்கியம் தெரியுமா? அது தேவ சுவாசத்தால நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவ சுவாசத்தால நமக்கு அருளப்பட்டிருக்கிறபடினால தேவனுடைய சுவாசம் நமக்கு முக்கியமா இல்லையா? நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது தேவ சுவாசத்தால. நீங்க சுவாசித்து கொண்டிருக்கிறது அவருடைய சுவாசம், அவர் உங்களுக்கு கொடுத்த சுவாசம். அப்ப தேவ வார்த்தைகள் எந்த அளவுக்கு முக்கியம்டா, நம்முடைய சுவாசம் எவ்வளவுக்கு நமக்கு முக்கியமோ, சுவாசம் இல்லாட்டி நாங்க என்ன நடக்கும்? எங்களுக்கு சாவு வரும். அதே போல தேவ சுவாசத்தினாலே வழங்கப்பட்ட தேவ வார்த்தைகள் எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில முதலிடத்தை எடுக்கவில்லையோ அவன் செத்த, என்னது? செத்த பிணம். செத்த பிணம் என்றதை விட நடமாடும் பிணம். அவன் பாடல் பாடலாம், ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லல, இதெல்லாம் தேவை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்றால் அவன் நடமாடும் பிணமாய் இருக்கிறான். என்னதுக்காக ஆண்டவர் இந்த வேத வாக்கியங்களை நமக்கு கொடுத்தார் என்று பவுல் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவனுடைய மனுஷன் தேறினவனாக. இயேசுவானவர் ஒரு இடத்துல சொன்னார், என் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறார். பிதா அப்படி இருக்கிறாரா?
பூரண சற்குணர். பூரண சற்குணர் என்றால் பெர்ஃபெக்ட். என்னுடைய பிதா பெர்ஃபெக்டாக இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறார்? அதை போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள், பெர்ஃபெக்டாயிருங்கள். என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில என்ன சொல்றது, சில குறைபாடுகள் உண்டு. ஆனால் நாங்கள் குறைபாட்டிலேயே வாழ முடியாது. அந்த குறைபாட்டை கர்த்தருடைய வசனத்தினாலே நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும், சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் பரலோகம் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இயேசு அன்புள்ளவர் தானே, இயேசு இரக்கமுள்ளவர். இயேசு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். அவரை மாதிரி அன்பு வைக்கவோ அவரை மாதிரி பாசத்தை காட்டுறதுக்கு யாருமே இந்த பூமியில இல்ல. ஆனால் அதே இயேசு நியாயாதிபதியாய் இருக்கிறார், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தியரி ஒன்று உண்டானது. அந்த தியரி, அந்த கோட்பாட்டை உருவாக்கினவர் ஜான் கெல்வின் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர். இந்த ஜான் கெல்வின் அதாவது பழைய காலத்து எழுப்புதலிலே மறுமலர்ச்சியிலே பங்கு பெற்றின ஒரு நபர். இந்த ஜான் கெல்வின் கெல்வினிசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோட்பாடு, ஒரு தியரியை அவர் உண்டாக்கினார். அவருடைய தியரி எப்படிப்பட்டது என்றால், தேவனுடைய அன்பு, இரக்கம், மன்னிக்கிற தன்மை, பிளவிட்டாலும் ஏற்றுக்கொள்கிற தன்மையை மாத்திரமே காண்பிக்கிறதாக இருந்தது. தேவன் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நியாயம் தீர்க்கிறவர், அவர் சுத்தமுள்ளவர் என்கின்ற அந்த விஷயத்தை அவருடைய அந்த தியரியில, அந்த கோட்பாட்டுல அவர் சேர்க்கவில்லை. இப்ப இந்த ஜான் கெல்வின் மூலமாக உண்டாக்கப்பட்ட இந்த கெல்வினிசம் என்று சொல்லப்படுகிற தியரி இன்றைக்கு மட்டக்களப்பிலையும் இருக்குது, சில சபைகள்ல இருக்கிறது. ஓகே, இந்த தியரி இன்றைக்கு என்ன நடந்திருக்கு என்று சொன்னா, தலை விரித்து ஆடுகிறது சபைகளிலே. அதைத்தான் சொல்லுவார்கள் தமிழிலே கிருபையின் உபதேசம். என்ன சொல்லுவாங்க? கிருபையின், ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது, கிருபை இருக்கிறது, செய்யறதெல்லாம் இவங்க செய்வாங்களா, கிருபை என்ன செய்யுமா, தங்களை காப்பாற்றுமா. ஆங்கிலத்தில் இதுக்கு இந்த கிருபை உபதேசத்துக்கு சொல்லுவாங்க ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லுவாங்க. ஹைப்பர் கிரேஸ் என்று சொன்னால் மிக உயர்ந்த கிருபை. கிருபையை ஆண்டவர் எதற்காக நமக்கு வழங்கி இருக்கிறார் என்றால், நாங்கள் தவறு பாவம் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை ஆண்டவர் கொடுக்கவில்லை. கிருபை பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் இல்லை. கிருபை எதற்காக வழங்கப்படுகிறது என்றால், நம்முடைய தவறுகளிலே இருந்து நாம் திருந்துவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பமாக வழங்கப்படுவதுதான் கிருபை. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தன் புல செஞ்சா அந்த கணமே அவனை இழுத்து கொண்டு போய் கட்டி வச்சு கல்லெறிஞ்சு கொலை செய்யலாம். ஆனால் இயேசுவானவர் வந்ததுக்கு பிறகு அவர் கிருபையை கொடுக்கிறார். கிருபையை என்னதுக்கு கொடுக்கிறார் என்றால், சந்தர்ப்பம். என்னது? சரி, இந்த தடவை நீ புல விட்டுட்டா, அடுத்த தடவை இதை விடாதபடிக்கு நீ உன்னை திருத்திக்கொள், நீ மனம் திருப்பிக்கொள். மீண்டும் மீண்டும் விழுந்து விழுந்து எழும்பாத. நீ விழுந்து விழுந்து எழும்பினாலும் திருப்பி உன்னை திருத்து, இந்த காரியத்தை விட்டு நீ திரும்பு என்று சொல்லுவதற்கு ஆண்டவர் இந்த கிருபையை கொடுக்கிறார். இந்த கிருபை எப்ப தெரியுமா முடியும்? திருச்சபையை இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது கிருபையினுடைய கதை அதோட முடியுது. சபையின் காலத்துல மட்டும்தான் கிருபை இருக்கிறது. ஆகையினாலே அன்பானவர்களே, இன்றைக்கும் நீங்க ஆண்டவர் அன்பானவர், என்ன மன்னிக்கிறவர்னா, இன்றைக்கும் மன்னிப்பார், இன்றைக்கும் அன்பானவர் தான், இன்றைக்கும் நேசிப்பார். ஆனால் அவர் வருவதற்கு முன்பதாக நீங்கள் உங்களை நீங்க திருத்திக்கணும். அப்ப எங்களை திருத்திக் கொள்வதற்கு தேவ வசனம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்லப்படுது தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷன் பாஸ்டர், போதகர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி இவங்கல்ல. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய மனுஷர்கள், மனுஷிகளாய் இருக்கிறோம். அப்ப நாங்கள் தேறினவளாக இருக்கும்படிக்கும், எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதியுள்ளவனாக இருக்கும்படிக்கும். உலகத்துல இருக்கிறவனும் நல்ல வேலைகள் செய்யறான் இல்லையா? அன்னதானம் கொடுக்கிறான், நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யறான். நீங்க இந்த புதுக்குடியிருப்பு பக்கம் போனீங்கன்னு சொன்னா
அங்க சத்ய சாய்பாபா வைத்தியசாலை என்று சொல்லி ஒன்று இருக்கு. சாய்பாபா வைத்தியசாலை. அந்த போட்டுல நான் அடிக்கடி போகும் பொழுது வாசிப்பேன். அங்க என்ன தெரியுமா போறேன், இங்க எல்லாமே இலவசம். அவங்களும் நல்ல வேலைகள் செய்கிறாங்க. நல்ல வேலைகள் செய்வதற்கு எல்லாரும் செய்யறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, நாங்க நற்கிரியை செய்வதற்கு தகுதி வேணும். எல்லாரும் நல்ல வேலை செய்யலாம். பார் வச்சிருக்கிறவன், சாராயம் விற்கிறவனும் என்ன செய்யறான், ஒவ்வொரு வருஷமும் அவனோட பாவம் அந்த புண்ணியம் போறதுக்கு என்ன செய்யறான், ஏதோ ஒரு அன்னதானமோ ஏதோ ஒரு நன்கொடையோ அவன் வழங்குகிறான். ஆனா வேதம் சொல்லுது, நீ நற்கிரியை செய்யறதுக்கு தகுதி வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த தகுதியை நமக்கு வழங்குவது எது? கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இந்த காலை வேளையில நீங்க உங்களை கர்த்தருடைய வசனத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிற வேளையில, நீங்களும் உங்களோட வேத புத்தகத்துல கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற வேளையில உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்க உங்களோட நிலைமை இருக்கிறது, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், கர்த்தரோட இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது, வேத வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களோட வாழ்க்கையில எந்த இடத்தை நீங்க கொடுத்து வைத்திருக்கிறீங்க, வேதத்தை நீங்க வீட்டுல வாசிக்கிறீங்களா, வேதத்தை நீங்க தேடுறீங்களா? சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் அதுல அவன் சொல்லுகிறான், உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். 119, 105 அவன் சொல்லுகிறான், உம்முடைய வசனம் தான் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். ஏன் அப்படி சொன்னான்டா, அந்த நாட்கள்ல எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் இதெல்லாம் இல்லை. அந்த நாள் காலத்துல விளக்கு தான் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்ததா இருந்தது. விளக்கை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் இருளான அந்த பாதையில நடந்து போக முடியும். அப்ப இந்த விளக்கு எரியலண்டா என்ன நடக்கும், அங்க என்ன இருக்குன்னே தெரியாது, தடுமாறுவோம். திடீரென்று இப்ப கரண்ட் போடுறது இல்லையா, அத மாதிரி கரண்ட் போட என்ன நடக்கும், இரவேல எங்க என்னத்தை வச்சோம்னு தடவி திரிவோம் இல்லையா? அதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா தடுமாற்றம் உண்டாகும். ஒரு கள்ள போதகர் வந்தா இவர் நல்லவரா கெட்டவரான்ற தடுமாற்றம் ஏற்படும். ஒரு கூட்டம் நடக்குது, இந்த கூட்டத்துக்கு நான் போகலாமா போக கூடாதா என்கின்ற தடுமாற்றம் ஏற்படுவேன். வசனம் இருந்தா வசனம் என்னும் கண்ணாடி கூடாக அதை பார்க்கும் பொழுது அது காண்பித்துக் கொடுக்கும், இது எப்படிப்பட்ட கூட்டம் என்கிறதை அது காண்பித்துக் கொடுக்கும். அப்ப நம்மளை தகுதிப்படுத்துகிறது கர்த்தருடைய வசனமாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, 17வது வசனத்துல, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளது. இன்றைக்கு உபதேசிக்கின்ற பொழுது, உபதேசம் என்று சொல்லுவது கற்றுக் கொடுத்தல், டீச்சிங். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் எங்களுடைய இந்த திருச்சபையிலே நான் வேத வசனங்களை ஒவ்வொரு அதிகாரமாக, ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரம் வரைக்கும் நாங்க இப்ப படித்திருக்கிறோம். இப்ப ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு அதிகாரமாக நாங்கள் வாசித்து அதை தியானித்து அதுல இருக்கிற சரித்திரம் என்ன, அதுல இருக்கிற ஒவ்வொரு சொற்களினுடைய அர்த்தம் என்ன, என்ன சம்பவம் நடந்தது, இதற்கூடாக கர்த்தர் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்று நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை உபதேசத்துக்காக வழங்கப்பட்டிருக்கிறேன். பாடசாலையில இல்லையா, விஞ்ஞான பாடம், கணித பாடம், சுற்றாடல் பாடம், எல்லா பாடங்களும் படிப்பித்து கொடுக்குறாங்க. அந்த பாடங்கள் நமக்கு இந்த உலகத்திலே நாங்கள் வாழுவதற்கு தான் அது எங்களுக்கு உகந்தது. நித்திய ஜீவனுக்கு அது எங்களுக்கு கொண்டு போறதுக்கு அந்த பாடங்களை நாங்க படிச்ச ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் தேறின மனிதராய், தகுதியுள்ள மனிதராய் நீங்கள் மாறுகிறீர்கள். அப்ப அது உபதேசத்துக்கு நல்லது. அடுத்தது கடிந்து கொள்ளுதல். இப்ப கடிந்து கொள்ளுதல் இருந்தா ரிப்பீட் ஓடிடுவாங்க சர்ச்சில். கடிந்து கொள்ளுதல், நீங்க சிஸ்டர், நீங்க பிரதர், இது செய்தது புள்ள, வேதம் இப்படி சொல்லுகிறது, நீங்க வேத வசனத்தின் படி நீங்க தவறு செய்திருக்கிறீர்கள், நீங்க இதை திருத்திக் கொள்ளுங்க, இது ஆண்டவருக்கு பிரியமானது இல்லை என்று சொல்லி பேசினால் அவர்களுக்கு பிடிக்காது. நீங்க மட்டும்தான் நான் பாஸ்டர் இருக்கிறீங்க, நீங்க மட்டும்தான் நான் மட்டக்களப்புல சர்ச் வச்சிருக்கிறீங்க, நாங்க ஒரு சர்ச்சுக்கு போவோம், நாங்க அந்த சர்ச்சுக்கு போவோம், இந்த நீங்க எந்த சர்ச்சுக்கும் போங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க வாழல் என்றால் பிரயோஜனமே இல்லை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை அது கடிதம். சில நேரம் நான் பேசும் பொழுது சிலருக்கு அது கடினமாயிருக்கு, ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கு.
வேத வசனம் அது கடினமா இருக்கிறது, அது கடிந்து கொள்ளுதலுக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது சீர்திருத்தலுக்கு. நாங்கள் எல்லாம் சீர்திருத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எங்களை அது சீர்படுத்துகிறதாய் இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நீதியை படிப்பிக்கிறதாம். உலகத்துல ஒரு நீதி இருக்கிறது, ஆனால் உலக நீதியை பார்க்கிலும் கர்த்தருடைய நீதிதான் என்றென்றைக்கும் நிற்கும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சரியான உண்மையான மெய்யான நீதியை அது கற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம், பிரயோஜனமானது என்பதை நீங்க பாருங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், பேங்க்ல காசு சேர்க்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? நீங்க எப்படி வேதத்தை வாசிக்கிறீங்க, எப்படி வேதத்தை தியானிக்கிறீங்க என்கிறத வைத்து உங்களை நாங்க சொல்லலாம் நீங்கள் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்று. ஓகே, இப்ப 2 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 2வது அதிகாரத்துல 15வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனையை வழங்குகிறார். அந்த ஆலோசனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி என்ன செய்யட்டான்? ஜாக்கிரதையாயிரு. ஜாக்கிரதையா இரு என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? நீ கடினப்பட்டு நேரம் செலவழித்து வேலை செய். என்ன செய்யட்டாம்? கடினப்பட்டு. அதுல ஜாக்கிரதையாயிரண்டால் விழிப்பாயிரு, கவனமாயிரண்டு நாங்க அர்த்தம் எடுப்போம். ஆனால் மூல மொழிபெயர்ப்புல அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது, நீ கடினப்படு. என்னத்துக்கு கடினப்படட்டாம்? வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு கடினப்படு. வேத வசனத்தை படிப்பதற்கு நீ நேரத்தை கொடு. வேத வசனத்தை உன்னுடைய வாழ்க்கையில நீ அதை அபியாசப்படுத்துவதற்கு நேரத்தை ஒதுக்கு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வேத வசனம் தான் உன்னை வெட்கப்படாத ஊழியக்காரனாய் நிறுத்தும். இன்னைக்கு அநேகர் வெட்கப்பட்டு போகிறார்கள். சிலர் தீர்க்க தரிசனம் என்ற பேர்ல ஏதோ ஒன்றை சொல்லி ஜனங்கள் மத்தியிலே வெட்கப்படுகிறார்கள். அடுத்தது, தேவனுக்கு முன்பாக நம்மளை உத்தமனாய் நிறுத்துமாம். எது? கர்த்தருடைய வார்த்தை. நாங்க ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நிற்க போறோமா? வேதத்தின்படி வெள்ளை சிங்காசனத்தினால் நியாய தீர்ப்பின் நாள்ல நாங்க போய் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தான் போகிறோம். அந்த நிற்கின்ற நாளிலே ஆண்டவர் எங்களை உண்மையும் உத்தமனும் உள்ள ஊழியக்காரனே என்று அழைப்பதற்கு எங்களை உத்தமனாய் மாற்றுவது என்னது? கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. நல்லா விளங்கி கொடுக்கிறது. ஜாக்கிரதையாயிரு என்ற இடத்துல கடினப்பட்டு கஷ்டப்பட்டு படி. அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு வேதம் வாசிக்க நேரம் இல்லை, எனக்கு வேதம் வாசிக்க நேரம் இல்லை, எனக்கு நிறைய அலுவல் இருக்குது, நான் பிஸி, எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, வேத படிப்புக்கு வருவதற்கு எனக்கு நேரம் இல்லை, ஞாயிறு ஆராதனைக்கு வருவதற்கு எனக்கு நேரம் இல்லைன்னு அநேகர் சொல்லுவாங்க. சொன்னால் அது அவர்களும் கர்த்தரும் பார்த்து கொள்ளட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, வாசிப்பதற்கு என்ன செய்யட்டான்? கஷ்டப்பட்டான். இதுல வேதாம கல்லூரிக்கு போனவங்களுக்கு தெரியும். இத நீங்க ஒருத்தர் போனவங்களுக்கு தெரியும். அங்க 4 வருஷம் படிப்புன்றது சாதாரணம் இல்லை. கஷ்டப்பட்டு படிக்கணும். நிறைய பயிற்சிகள் அங்கே கொடுக்கப்படும். நிறைய விஷயங்களை ஆராய வேண்டும். நிறைய புத்தகங்களை ரிசர்ச் பண்ண வேண்டும். எதற்காக இதெல்லாம் கொடுக்குறாங்கண்டா, சும்மா ஏதோ ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு இல்லை, நாங்க தேறினவனா இருக்கும்படி. இப்ப நான் போய் படிக்கல, நான் போய் தேறினவனா ஆகல, நான் கற்றுக்கொள்ளலன்னு சொன்னா உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியுமா? கற்றுக் கொடுக்க முடியாது, பேச முடியாது. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் எனக்கு தெரியாது. அந்த நாட்கள்ல நான் இருந்த சபையில அந்த போதகர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டா அவர் சொல்லுவார், நீ பிசாசு, ஏனென்றால் நீ கேள்வி கேட்கிறான், உனக்கு கேள்வி அதிகம் வருது, உன் மண்டையை பிசாசு குழப்புறான். பிறகு தேடி பார்த்தா அந்த போதகருக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாது. பதில் தெரியாதவர்கள் என்ன செய்வாங்க? சமாளிக்கிறதுக்கு நீ பிசாசு என்று சொல்லி விடுவாங்க. அப்ப
எங்களுடைய வாழ்க்கையில வேத வசனங்கள் நமக்கு அவசியமா இல்லையான்றதை நீங்களே இந்த வசனங்களுக்கூடாக போகும் பொழுது தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஓகே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்க, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யாரு? ஆவியானவர் அல்ல, இயேசு கிறிஸ்து. யோவான் 1வது அதிகாரத்துல இயேசுவை குறித்து பேசப்படுகிறது. யோவான் சொல்லுகிறார், அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்தா? தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை இப்ப மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாய் இருந்தது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்பது தேவன் நம்முடைய தேவன் திரியேக தேவனாய் இருக்கிறார். சிலர் இந்த திரித்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த திரித்துவம் என்கின்ற தன்மை வேதாகமத்திலே இருக்கிறது. திருத்துவம் என்கின்ற சொல் மாத்திரமே வேதாகமத்துல இல்ல. நம்முடைய தேவன் திரியேக தேவனாய் இருக்கிறார். இந்த திரியத்துவ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். இந்த குமாரனுக்கு இயேசு கிறிஸ்து என்று மாத்திரம் பேர் இல்ல, இம்மானுவேல் என்று மாத்திரம் அவருக்கு பேர் இல்ல, அவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, வார்த்தையானவர். அப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணினீர்கள், ஆனால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை கனம் பண்ணுகிறீர்கள். சும்மா இயேசுவை நான் நேசிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன் என்று சொல்லி வேலை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவன் தான் தேவனுடைய குமாரனாகி இயேசுவை நேசிக்கிறவர். ஒரு இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய தாயும் சகோதரர்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்ப வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள். அவர் அந்த இடத்திலே சொன்னார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள்? என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார் இயேசு சொன்னார். அப்ப நாம சும்மா இயேசுவை நேசிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறதுல இயேசுவை நேசிக்கிறோம். வாசிக்க தெரியாதவர்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. என்ன? ஆடியோ பைபிள் இருக்குது. இங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க, ஆடியோ பைபிள் கொடுத்தா பைபிளும் இல்லை, ஆடும் இல்லை. பைபிள் இருக்கா, ஆடியோ பைபிள் இருக்கா, இல்லாட்டி அதுல TM சவுந்தரராஜன் பாட்டு போதா நமக்கு தெரியாது. அது அவங்களோட சரிதானே. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறார், வேதாகமம் கொடுத்திருக்கிறார். அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணா கர்த்தர் அவருடைய நியாயத்திற்கு நாள்ல அவர்கள் போக்கு சொல்ல இடம் இருக்கா இல்லையா? இடம் இல்லை. அவங்க எதுவும் சொல்ல இயலாது. அந்த நேரம் ஆண்டவர் நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்பான். கேட்கும் பொழுது அவர்களுக்கு தலை சுட்டும். அப்ப வேதம் வாசிக்க தெரியாதவர்கள் வேதத்தை அறிந்து கொள்வதற்கு வழி உண்டு. அப்ப எங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை நாங்க கனம் பண்ணாம, அதுக்கு இடம் கொடுக்காம, நாம சும்மா இயேசுவை நேசிக்கிறோம், சேர்ச்சுக்கு போறோம், அல்லேலூயா சொல்றோம் என்று வேலை இல்லை. இயேசுவே சொன்னார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் எனக்கு சகோதரன். அப்ப வார்த்தை என்கின்ற இந்த இடத்துக்கு தேவன் தம்முடைய குமாரனுடைய ஸ்தானத்தை, அந்த இடத்தை அவர் கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்படியே யோவான் 5வது அதிகாரத்துல பாருங்க, 39வது வசனத்தை பார்த்தோம்னா அதுல இயேசுவானவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு எதாலே நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசுவை நீங்க அறிந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற மிக பிரதானமான ஊடகம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த வேதாகமம். என்னது? பரிசுத்த வேதாகமம். திருவிவிலியம் அல்ல, திருமறை அல்ல, பரிசுத்த வேதாகமமே தேவனுடைய வார்த்தை என்ற பெயரை எடுத்திருக்கிறது. அப்ப நீங்க இயேசுவை அறிஞ்சு கொள்ள வேண்டுமானால்
கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யலாம்? வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் வேத வாக்கியங்களை எவ்வளவுக்கு நீங்க ஆராய்ந்து பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் தேவனை, இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். ஓகே, லூக்கா எழுதின சுவிசேஷம் சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். 24 நாங்கள் என்ன செய்யறோம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்துல. லூக்கா 24:27 பாருங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். என்ன செய்தாராம்? வேத வாக்கியங்களை இயேசுவானவர் விவரித்து காண்பிக்கிறார். விவரித்து காண்பித்து, நான் தான் அந்த மேசியா, நான் தான் அந்த விடுதலை கொடுக்கிறவர், நான் தான் அந்த இயேசு என்பதை அவர் நிரூபிக்கிறார். வேதம் சொல்லுகிறது இன்னும் ஒரு இயேசு வருவார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் வேத வசனங்களின்படி நடக்கிற இயேசு அல்ல. ஆகையினால கவனமா இருக்க வேண்டும். வேத வசனம் நமக்குள்ள இல்லையா? ஒருத்தன் வந்து முன்னால நின்று நான் தான் இயேசு வந்து தலைமுடிய விதிச்சுட்டு நின்று வெள்ளை உடுப்போட நின்று இதுல ஓட்ட போட்டுட்டு நின்றாலும் நாங்க என்ன செய்திருவோம்? உடனே விசுவாசித்து இயேசுவே என்று காலில் விழுந்துருவோம். எஸ், நாங்க அப்படி செய்வோம், வஞ்சிக்கப்படுவோம். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இல்லையே. வேத வசனத்தின்படி வேத வாக்கியங்களை சொல்ல வேண்டும், இவர்தான் இயேசு என்று. அப்ப வேத வாக்கியங்கள் நமக்கு இயேசுவையும் இயேசுவின் மூலமாய் தேவனையும் வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, வேத வசனம் நமக்கு அவசியமா? அது எந்த அளவுக்கு அவசியம்ன்றது நீங்க தான் தீர்மானிக்கணும். ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை முதலிலே தேடுங்கள். அதாவது நீங்க எதுக்கு முதலிடம் கொடுக்கணும்ன்றது நீங்க தான் தீர்மானிக்கணும். அதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல இயலாது. ஏன்? நான் சொன்னா நீங்க என்னோட முரண்படுவீங்க. நீங்க எதுக்கு முதலிடம்? என்னுடைய கணவனுக்கு நான் முதலிடம் கொடுப்பேன், இயேசுவுக்கு 2வது இடம் கொடுப்பேனா? அல்லது இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பேன், என் கணவனுக்கு 2வது இடம் கொடுப்பேனா? என்னுடைய வேலைக்கு நான் முதலிடம் கொடுப்பேனா, இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பேனா? நீங்க அதை தீர்மானிங்க. வேதம் சொல்லுது, நான் வேதத்துல இருக்கிறத தான் பேசுறேன். நீங்க டக்குன்னு சொல்லுவீங்க, அப்ப அவங்க எல்லாம் செய்யலாம், உங்களுக்கு மெத்தாக்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தட் இஸ் none of your business. என்னது? அவங்க செய்யறாங்களா இல்லையான்றத நீங்க பார்க்காதீங்க. போன வியாழக்கிழமை தியானிச்சோம் இல்லையா? பேதுரு இயேசுவின் இடத்துல கேட்டா, இந்த பாரத் இந்த யோவான குறித்து என்ன விஷயம் என்று கேட்டா, இயேசு சொன்னா, அவன் உயிரோட இருந்தா உனக்கு என்ன, அவர் செத்து போனா உனக்கு என்ன, உண்ட வேலை என்ன பின்பற்றி வாங்குது, அதை மட்டும் நீ பா. நாங்க என்ன செய்வோம்? மத்தாண்ட வேலையை பார்க்க வலிக்கிட்டுருவோம். அவர் பைபிள் வாசிக்கிறேரா, அவர் ஜெபம் பண்றேரா, அவர் உபவாசம் பண்ற, நமக்கு அது தேவையில்லை. வேதம் சொல்கிறது, அவனவன் மற்றவனுடைய கணக்கை ஒப்புவிப்பான். என்னவா? அவனவன் தந்தன் கணக்கை ஒப்புவிப்பான். அப்ப நீங்க என்ன விதமாய் செய்ய போறீங்க என்றதை நீங்க உங்களை வேத வாக்கியங்களின் அடிப்படையில ஆராய்ந்து பாருங்க. ஓகே, யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்க. அது சொல்லுகிறது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்படும். எதுக்காக வேத வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறார்? இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவைகள், எவைகள்? வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்குது. அப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையில நிதானித்து பாருங்கள். வேத வசனங்களுக்கு, வேத புத்தகத்துக்கு, பரிசுத்த வேதாகமத்துக்கு எப்படி நீங்க இடம் கொடுக்குறீங்க? இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு போய் ஒரு மூலையில வேதத்தை வச்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வேத புத்தகத்தை துடைச்சிட்டு ஆராதனைக்கு வருகிறீங்களா? அல்லது
நாள்தோறும் வேதத்தை எடுத்து இப்படி வாசிச்சு ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எஸ், அப்படி செய்யறவங்க இருக்கிறாங்க. அப்படி கொண்டே கடாசி விட்டாச்சு, முடிஞ்சிடா ஆராதனை. இப்ப சனிக்கிழமை வந்தாச்சு, சனிக்கிழமையும் எடுக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில பவுடர் எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சோம். பைபிளங்க வச்ச பைபிளங்க அந்த இருக்கு எடுத்தாச்சு, கொஞ்சம் புழுதி பட்டிருக்குது. பாஸ்டர் கண்டுபிடிச்சிருக்காரு பைபிளை தொடவே இல்லைன்னு, தொடச்சிட்டு கொண்டு வரும். ஓகே ஓகே. ரோமர் 10:17 சொல்லுது நமக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது என்ன காரியம் என்று சொல்லி. ரோமர் புத்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு தவறு. சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னால், விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே வரும். அதுல கேட்கிறது என்று தானே, ஆங்கிலத்தை கேட்கிறதுக்கு ஹியரிங் என்று சொல்லுவாங்க. ஹியரிங், இந்த ஹியரிங் என்ற சொல் 2 தடவைகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப faith comes by hearing and hearing by the word of God என்று ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது தேவ வசனத்தை ஒருக்கா கேட்கிறதால எங்களுக்கு விசுவாசம் வராது, மறுபடியும் 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 கேட்பதினால் விசுவாசம் வரும். அதனாலதான் இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தி இந்த கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்கள் கேட்கும்படிக்கு, சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, சத்தியத்தை அறிகிற அறிவினாலே விசுவாசத்தை வளர்த்து கொள்ளும்படிக்கு, கடைசி பரியந்தம் இயேசுவுக்குள்ளே அவர்கள் நிலையாய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நாங்கள் இதையெல்லாம் பதிவு செய்து இந்த யூடியூப் சேனலிலே நாங்கள் போட்டுக்கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு காரியங்களை போட்டுக்கொண்டு வருகிறோம். நான் நேற்று அந்த சகோதரியோடைய பேசக்குள்ள நான் சொன்னேன், இது இங்க இருக்கிற ஆட்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் எனக்கு உண்மையா தெரியாது. நீங்க யாரும் என்னிட்ட வந்து எதுவும் சொல்றது இல்லை தானே, நீங்க சொல்லையும் தேவையில்லை. ஆனால் வெளியில இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள், பிரதர் அந்த செய்தியை கொஞ்சம் எனக்கு அனுப்பிடுங்க, நான் அதை கொஞ்சம் கேட்கணும் என்று என்னிடத்துல கேட்கிறதை நான் பார்க்கிறேன். அநேகர் வருகிறார்கள், அநேகர் கேட்கிறார்கள் இந்த செய்திகளை. அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை கிரியா. ஆகையினால ரோமர் 10:17 சொல்கிறது, விசுவாசத்தை நமக்குள்ள உண்டாக்குறது பாடல்கள் அல்ல. பாட்டு கேட்கறது தவறு இல்லை, பாட்டு பாடலாம், கேட்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் அதை விட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய செய்திகளை நீங்கள் செவிமடுக்க வேண்டும். கர்த்தருடைய செய்தியை நீங்கள் கேட்க 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 அநேக வேத ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்பதான் ஆவியானவர் உங்களோட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகையினால விசுவாசத்தை உண்டாக்குகிறது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஓகே, 1 பேதுருவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம், 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். பேதுரு சொல்லுகிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்க. நீங்க ரட்சிக்கப்பட்டது நீங்க நினைக்காதீங்க, நீங்க போய் நின்று அல்லுலியான்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டது. தேவ வசனம் உங்களுக்குள்ள வந்து விழுந்து அந்த வித்து என்ன செய்தது? முளைத்தது. முளைத்ததினாலேதான் உங்களோட கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு, ஓ ரட்சிக்கப்பட வேண்டும், நான் பாவி, நான் மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற அறிவை நாங்கள் அடைகிறோம். பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டது தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. வித்து என்று சொன்னால் விதை. பரிசுத்த வேதாகமத்துல கர்த்தருடைய வார்த்தை விதைக்கு அடையாளமாக, டைபாலஜி அடையாளமாக, உவமையாக, உருவமாக அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு விதை அது எப்படி போய் ஒரு காட்டுக்குள்ள விழுந்து அதுல மலத்துளிகள் பட்டு அது அப்படியே முளைச்சு பெரிய மரமா வருகிறதோ, அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒரு விதை உங்களோட இருதயத்துல விழுந்தா, உங்களோட மனதுல விழுந்தா, அது என்ன செய்யும் சொன்னா அப்படியே முளைத்து என்ன செய்யும்? அப்படியே உங்களோட வாழ்க்கையை மாற்றும். நீங்க ரட்சிக்கப்பட்டது கர்த்தருடைய வார்த்தையால. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப
நான் இன்றைக்கு வேத வசனங்கள் அவசியமா என்கிறத குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சரியா? அப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையில வேத வசனம் எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. ஓகே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சரியானே? அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு பசி வந்ததா? வந்தது. ஏன்? அவர் இந்த பூமியில 100% மனிதராயிருந்தார், 100% தேவனாகவும் இருந்தார். சரிதானே? அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். இயேசுவால கல்ல அப்பமாக்க முடியுமா? உங்களோட பதில் என்ன? முடியுமா? முடியாதா? முடியும். எப்படி முடியும் என்றா, நான் இப்ப வேதத்திலிருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு சொன்னா, ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க தேவனாலே கூடும் என்று சொல்லி சொன்னார். இயேசு கூடும் என்று சொன்னா வாயால கூடும் தான். அவருக்கு பிள்ளைகளையே கல்லால உண்டாக்க இயலும் என்றால் சாதாரண ரொட்டியை உண்டாக்க இயலாதா? அப்பத்தை உண்டாக்க இயலாதா? உண்டாக்க முடியும். ஆனால் ஏன் அவர் இந்த இடத்துல செய்யலண்டா, பிசாசு சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இன்னைக்கு பிசாசு சில மனிதர்கள் மூலமாக வந்து, நீங்க ஊழியக்காரன்டா இதை செய்யுங்களன் அதை செய்யுங்களன் என்று ஜனங்களை வஞ்சிக்கிறது. நீங்க தேவனுடைய விசுவாசியத்தை இதை செய்யுங்களன் அதை செய்யுங்களன் என்று வஞ்சிக்கிறது. இவர்களும் பேசுறது பேய் என்று தெரியாம பேயா போய் பேய் பார்க்கிறாங்க. யாரு? ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி. அப்ப நீ கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லும் பொழுது 4வது வசனம், அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நான் ஓகே, இதை கவனிங்க. இது முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிசாசு வந்து வேத வார்த்தையா பேசுறான். இயேசுவோடு 3 சோதனைகள் வருகிறது. 3 சோதனையிலையும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவன் வந்து என்ன செய்ய, கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் கல்லுகளை இவரால அப்பமாக்க மாத்திரமல்ல பிள்ளைகளை உண்டாக்கவும் இவரால முடியும் என்று பிசாசுக்கு தெரியும். என்னையும் உங்களையும் தவிர அவனுக்கு தேவனை நல்லா தெரியும். ஏனென்றால் பரலோகத்திலே இருந்து தள்ளப்பட்ட தேவதூதன் தான் அவன். அப்ப நானும் நீங்களும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவன் பரலோகத்தில் என்ன செய்து கொண்டிருந்தான்? தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். தேவன் வல்லவர் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவர் எந்த அளவுக்கு சர்வ வல்லவர் என்று அவனுக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல ஒரு வசனம், பிறகு இன்னொரு வசனம் பேசுறான் வந்து, என்ன, நீ தாழ குதியும் தூதர்கள் உன்னை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி. அப்ப நாங்க நல்லா அறிஞ்சு கொள்ளணும். ஒரு வசனத்தை அறிஞ்சிட்டு நாங்க கிடந்து பெல்டி அடிக்க கூடாது, இந்த அடியெல்லாம் அடிக்க கூடாது. நமக்கு வேத வசனத்தினுடைய முழு வார்த்தைகளையும் நாங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றா இயேசு பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசு இப்படி எழுதி இருக்கிறது என்று சொன்னார். அப்ப வேத புத்தகத்துல எழுதப்பட்ட வார்த்தைய இயேசு என்ன செய்தார்? எடுத்து பிசாசுக்கு பதிலடியாக பேசினார். அப்ப எழுதப்பட்ட வார்த்தை நமக்கு தெரியணும். தெரியலன்னு சொன்னா வாயை நாங்க சம்புவோம். இயேசு பிசாசு சோதிக்க வந்த பொழுது அவர் பாடல்ல பாட்டு ஒண்ணு போடுங்க. என்ன பாட்டு? துதி எடுத்தான் சாத்தான் ஓடுவான், அப்படி பாட்டு போட்டாரா? பாட்டு அவருக்கு பாட தெரியுமா? நல்லா பாட தெரியும். இயேசு பாடல் பாடுன சந்தர்ப்பங்கள் இருக்கு லூக்காவுல. ஆனால் இயேசு பாடல்ல. இயேசு தண்ணி எடுத்து இயேசுவின் நாமத்துல இதை இயேசுவின் ரத்தத்தின் ரத்தத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி எடுத்து
பிசாசு போ அதனால சொல்லி தெளிக்கல. எண்ணெய் குப்பி எடுத்து குடிங்கள், இந்தாங்க உங்களுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற பிசாசு எல்லாம் போகும் குடிக்க இயேசு கொடுக்கல. இல்ல எண்ணெய் எடுத்து இப்படி போடல, இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல. இல்ல பைபிள் எடுத்து வயிற்றுல வச்சு யாரு ஆண்டவர் செய்யல, கொண்டு வா எங்க ஒருத்தரும் இல்லையே, நான் மனாந்தரத்துல இருக்கேன், நான் உடனே ஆண்டவர் ஜெபிக்கிறேன். அந்த ஜப ஆலயத்தில் இருக்கிற அந்த தோரா, அந்த பழைய பாட்டு வேதாகம் என்னுடைய கைகளில் வருவதாக. பழைய புராதன படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா விடுதலை அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பிச்சைக்காரோட உடப்புல இருந்தவர் டக்குன்னு பார்த்தா கிரீடம் எல்லாம் வச்சு இப்படி நிற்பார். அந்த மாதிரி இயேசு செய்யல. இயேசு பொக்கட்டுக்குள்ள இருந்து சிலுவை எடுத்து போ 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 போங்க போ போ இப்படி செய்யல. இன்னைக்கு இதெல்லாம் இருக்குது, கிறிஸ்தவத்துல இருக்கா இருக்கு. கழுத்தரிக்கிற மாலையை காட்டுறேன், சிலுவை அடையாளத்தை காட்டினோட பிசாசு போகுமா? இயேசு என்ன செய்தார்? அவர் எழுதப்பட்ட வார்த்தைகளை பேசினார். அப்ப வசனத்தை நல்லா ஒரு விஷயத்தை நல்லா இதுல இருந்து விளங்கிக்கணும். வசனத்தை நீங்க அறியாததும் உங்களுக்கு ஆபத்து. வசனம் எந்த சூழல்ல எதுக்காக கொடுக்கப்பட்டது என்றதை நீங்க அறியாவிட்டாலும் உங்களுக்கு ஆபத்து. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த சோதனையில பிசாசு வந்து என்ன சொல்லுகிறான்? உப்பரியை மேல கொண்டு வந்து நீ தாழ குதியும், உன்னுடைய தூதர்கள் உன்னை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறது என்று சொல்லுகிறான். அவள் அது மட்டும் சொல்லல, நீ தேவனுடைய குமாரனானான் ஏத்தி விடுறான். பப்பாசி மரத்துல வாழை மரத்துல ஏத்தான், நீ தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரன் தானே. நம்ம என்ன செய்வோம்? பாஞ்சிருப்பான். அப்ப வேதத்தை இயேசு நல்ல வேதத்துக்கே வேதத்தை பேசுறான் பிசாசு. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று மனிதருக்கு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அது அந்த வசனம் எப்படி என்றா, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கைகளில். அப்ப எந்த சூழ்நிலைக்கு எதற்காக வேத வசனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றதை அறியாததும் நமக்கு ஆபத்து. சிலாக்கள் எதுக்காக சொல்லப்பட்டது என்று தெரியாமலே என்ன செய்வாங்க? அந்த வசனத்தை சொல்லுவாங்க பரத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே கூடும். இது செருபாபேலுக்கு ஆண்டவர் சொன்னார். செருபாபேலுக்கு ஒரு தயக்கம் இருந்தது, சாலமோனுடைய தேவாலயம் உடைந்து போயிட்டு இதை நான் கட்டேனுமா, சாதாரணமான என்னால முடியுமா சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பேசுகிறார் செருபாபேலோடு, என்ன உன்னால முடியாது, உண்ட பலத்தாலே முடியாது, உண்ட திறமையாலே முடியாது, ஆனால் என்னுடைய ஆவியினாலே முடியும். அதான் அவர் சொன்னார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்குது. அந்த ஆலயத்துலதான் மேசியா வந்து நிக்க போகிறார். அப்ப வேத வசனத்தை ஃபுல்லா முழுசா நீங்க அறியாம இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து. வேத வசனத்தினுடைய சூழ்நிலை எதுக்காக, எங்க, யாரால, யாருக்கு, எப்ப, ஏன் இப்படி சொல்லப்பட்டது என்றதை அறியாமல் இருப்பதும் ஆபத்து. சிலாக்கள் பைபிள் இருக்கிற ஒரு வசனத்தை பிடிச்சிருவாங்க, மேல அந்த வசனம் வேறொரு சம்பவத்தோடு தொடுக்கப்பட்டு வரும். இப்ப காசு பிரச்சனை என்றா உடனே சொல்லுவார்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று அந்த வசனத்தை எடுத்துருவாங்க. அது இயேசு சொன்னதை பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார் அந்த இடத்துல. என்ன தேடுங்கள், என்னத்த வாஞ்சியோடு தேடுங்கள், நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அந்த இடத்துல இருக்குது 5வது அதிகாரமா மலை பிரசங்கத்துல தான் இயேசு பேசினார். மத்தேயுல 7வது அதிகாரத்துல பாருங்க, 7வது வசனம் பாருங்க. அதுல சொல்லுகிறார், ஏன் இதை நான் வாசிக்கிறேன்னா, இந்த சூழ்நிலை எதுக்கு சொன்னார்ன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னத்த? காசா, லோனா? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி கடன் பண்றதுக்கு வீடு வீடா தட்டுவான் கதவை. என்னமா ஒரு 2000 ரூபாய் கேளுமா, ஒரு 3000 ரூபாய் கேளுமா, 4000 ரூபாய் கேளுமா, தட்டுவான், திறக்கப்படும். 8வது வசனம் அதோட வருது பாருங்க, தொடர்ச்சி. ஏனென்றால் என்று ஆரம்பிக்குது. அப்ப என்ன? அந்த முதல் வசனத்தோட தொடர்ச்சி. ஏனென்றால்
கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்களே உட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு வாசிங்க பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். எதை குறித்து பேசினார் இயேசு? பரிசுத்த ஆவியானவரை கேட்கிறத குறித்து பேசினார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறதை பற்றி பேசினார். காசு வேண்டதை பத்தி பேசல. வீடு வீடா தட்டி திரிந்து லோன் காசு மாறுறதை பத்தி பேசல. அப்ப வேத வசனத்தை அறியாததும் நமக்கு ஆபத்து. வேத வசனம் எந்த சூழ்நிலைக்கு பேசப்பட்டது என்றத நாங்க அறிந்து கொள்ளாவிட்டாலும் ஆபத்து. ஏனென்றால் உலகத்துல அநேக கள்ள உபதேசங்கள் வந்திருக்கிறது. மோமனிசம், 7G அட்வென்டைஸ்ட், யெகோவா விட்னஸ், நிறைய ஜாயின் மவுண்ட் மிஷன், இப்படி நிறைய காரியங்கள் கள்ள உபதேசிகள் வந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி இந்த கள்ள உபதேசத்தை உருவாக்குறாங்கன்னா, ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து தவறான போதனையை உருவாக்கினார்கள். அவர் எப்படி உருவாக்குறாங்க? ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து தவறான உபதேசத்தை உருவாக்கலாம். ஒரு வசனம் அல்ல, முழு வேதாகமத்தின் சத்தியத்தையும் அறிய வேண்டும். சத்தியம் என்றது என்ன தெரியுமா? நம்மளோட கையில் இருக்கே இந்த புத்தகம், இது முழுவதும் சேர்ந்ததுதான் சத்தியம். கிருபையின் உபதேசக்காரர்கள் எப்படி உபதேசம் பண்ணுவாங்க? கிருபைய அன்பா இருக்கிறார் ஆண்டவர் என்ற வசனத்தை மட்டும் வச்சு பேசுவாங்க. நாங்களும் பார்க்கக்குள்ள ஓ நல்லா தானே பேசுறேன், சரியா தானே இருக்கும் என்று நாங்க சொல்லுவோம். ஆனா நாணயத்துக்கு இன்னொரு சைடு இருக்கு. தேவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. என்ன பக்கம்? அவர் நீதி உள்ளவர், நித்திய நியாயாதிபதி, பரிசுத்தம் உள்ளவர், நியாயத்தீர்ப்பான். ஒரு ஆள் பேசும் பொழுது நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வேதவசனம் தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்கலாம் இவன் என்ன கண்ட உபதேசத்தை பேசுகிறான். அதுக்கு உங்களுக்கு வேத வசனங்கள் அவசியமாக தேவை. ஆகையினாலே இந்த நாளிலும் இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். உங்களோட வாழ்க்கையில நீங்க வேத வசனங்களை எப்படி நீங்க நேசிக்க போறீங்க? உங்களோட வாழ்க்கையில இவ்வளவு காலம் நீங்க விட்ட தவறுகள் எல்லாம் இருக்கட்டும். வேதத்தை வாசிக்காதது, வேதத்தை தேடாதது, கர்த்தருடைய வசனத்தை படிக்காதது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த நாள்ல, இன்றைய நாள் ஒரு நல்ல தீர்மானம் உங்களோட வாழ்க்கையில எடுங்க. வேத வசனத்தை நீங்க எப்படி நேசிக்க போகிறீர்கள்? நாங்கள் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்திருப்போம். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. நாங்க ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவுக்கு நமக்கு அவசியம் என்கின்ற ஒரு அடிப்படையான காரியத்தை இன்றைய நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு நான் உம்முடைய ஊழியக்காரனாய் நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி நான் பேசி இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனங்கள் வெறுமனை போகாதபடிக்கு, வேஸ்டாய் போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே, இது உம்முடைய வார்த்தை, இதன் மூலமாய் ஒவ்வொருவரோடு பேசுகிறார்கள். ஆண்டவரே, வஞ்சிப்புகளும் கள்ள உபதேசங்களும் போலியான காரியங்களும் கிறிஸ்தவத்திலே பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஏமாந்து போகாமல், வஞ்சிக்கப்பட்டு போகாமல், உம்முடைய வார்த்தையை அதை எடுத்து வாசித்து படித்து ஆண்டவரே, புரியாத காரியத்தை தெரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜனமாய் ஆண்டவர் இவர்களை ஏற்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் சத்தியத்தை அறிவது மாத்திரமல்ல, பலர் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஏதோ ஒரு ஆராதனைக்கு போனோம், ஏதோ ஒரு வழிபாட்டுக்கு போனோம் என்கிற வாழ்க்கை வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு ஆண்டவரே, வசனத்தின் மூலம்தான் நாங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவை அடையும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வசனத்துக்கு நிகராக எதுவும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். உடைய வசனத்தினுடைய இடத்தை எடுத்த எல்லா காரியமும் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருந்து அகன்று போகும்படிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். வசனத்தை வாசிக்க எடுக்கும் பொழுது வருகிற கரணித்துறையின் ஆவியின் வல்லமை இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன். உன் வல்லமை வசனத்தை வாசிக்க முடியாதபடிக்கு சோர்வை உண்டாப்படுகிற எல்லா சோர்வின் ஆவியின் வல்லமை இயேசுவின் நாமத்திலே
கட்டாய்கிறேன் இந்த நேரத்தில். இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொருவருடைய மரம் சித்தமுடைச்சி சரீரத்தில் தெளிக்கிறேன். இந்த வழியில விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.